நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் எதுக்குமே பயப்படக்கூடாதுங்க. வாழ்க்கையில் நம்ம எதையாவது கொண்டு வந்தோமா, இல்லை எதையாவது கொண்டு போக போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. ஒரு அற்பமான வாழ்க்கை. இதில் என்ன பயம்? நல்லது செய்ய பயப்படாதீங்க, உதவி செய்கிறதுக்கு பயப்படாதீங்க, நம்மகிட்ட இருக்கிறத அள்ளி கொடுக்குறதுக்கு பயப்படாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பிறருக்கு மன மகிழ்ச்சியை தருமோ அதை செய்கிறதுலேயும் பயப்படாதீங்க. இன்னொன்று, நமக்கு ஒரு கஷ்டம் வருதா, பயப்பட வேணாம், கடந்து போகும். எப்படி கடந்து போகாமல் இருக்கும்? இந்த உலகம் கடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த உலகம் சொல்லி வச்சது மாதிரி சுழன்று கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியுமா, இதில் 1000 பிரச்சனைகள் இருக்கிற உலகத்தில் என்ன மாதிரி நகருன்னு தெரியுமா? கொரோனா அப்படின்னு ஒன்று யாராவது நம்ம நினச்சி பார்த்தோமா? உலகத்தையே மூடி வைக்கலையா? எதெல்லாம் மூடி வச்சாங்க? எல்லாம் எத்தனையோ கோடி நகைண்ணே, எத்தனையோ கோடி பணம்ண்ணே, எல்லாம் மூடி கிடந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஏன் நம்ம பயப்படுறோம்? பயப்படவே வேண்டாம். வாழ்க்கையில் நமக்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்மையிலேயே இருக்குங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. கொஞ்சம் நெஞ்சமான சூழ்நிலைகள் இல்லை இந்த உலகத்தில். அற்புதமான வாழ்க்கை. கடன் பிரச்சனையாக ஏன் பயப்படுறீங்க? கடந்து போவோம். கடன்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, யார்கிட்ட இல்லை? அம்பானி எத்தனையோ 1000 கோடி, அதானி எத்தனையோ 1000 கோடி, சாதாரண குப்பனும் சுப்பனும் 1 லட்ச ரூபா, 20,000, 50,000. அப்போ அற்புதமான வாழ்க்கையில் வரவு செலவுகள், பிரச்சனைகள், மேடு பள்ளம், வீட்டுக்கு வீடு வாசப்படி, இது எல்லாமே இருக்குங்க. இதில் நான் ஒரு வழக்கறிஞராக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா, முதல்ல பயப்படாதீங்க. வானத்துக்கு கீழே வீட்டை கட்டியிருக்கிறோம். வானத்துக்கு கீழே தானே வீட்டை கட்டியிருக்கோம். நேராக அண்ணாந்து பாருங்கள், அந்த வானத்தை பாருங்களேன், என்ன நடக்கும்னு தெரியுமாங்க? எத்தனையோ கோள்கள் மேலே இருக்கு, என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. காலையில் எழுந்திரிக்கிறோம், மாலையில் போய் படுக்கிறோம், வேலையை பார்க்குறோம். ஆக எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம பயப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பிரச்சனைகளை யோசித்து மிரண்டக்கூடாது. பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி போகிற பழக்க வழக்கத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம தைரியமாக பயணிக்கலாம். பயப்படவே வேணாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.